கேரளாவைச் சேர்ந்த ஞானேஷ்குமார், பஞ்சாபைச் சேர்ந்த சுக்விந்தர் சிங் சந்து ஆகியோர் தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். பிரதமர் மோடியின் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இவர்கள் இருவருடைய பின்னணியை பொறுத்தவரை என்னவாக இருக்கிறது? முழு விவரம். தேர்தல் ஆணையத்தில் காலியாக உள்ள 2 தேர்தல் ஆணையர் பணியிடங்களுக்கு ஞானேஸ்வர் குமார் மற்றும் சுக்விந்தர் சிங் ஆகியோர் தற்போது தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை குடியரசுத் தலைவர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட வேண்டியுள்ளது. இன்று மாலை இவர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் இவர்கள் தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பாக மத்திய அரசு அண்மையில் இயற்றிய புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு முதன்முறையாக அந்த சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி தலைமையிலான இந்த குழு இவர்களை தேர்வு செய்துள்ளது. இந்த குழுவில் பிரதமர் மோடியை தவிர மக்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் உள்ளிட்டோர் இந்த உயர்மட்ட குழுவிலே இவர்கள் தேர்வு செய்திருக்கின்றனர். குறிப்பாக ஞானேஸ்வர் குமாரை பொறுத்தவரை 1988ஆம் ஆண்டு கேரளா கேடரை சேர்ந்த IAS அதிகாரி. உள்துறை அமைச்சகத்தில் பல்வேறு துறைகளுக்கும் ஒரு டிவிஷன் ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையில் காஷ்மீர் டிவிஷனுக்கு பொறுப்பேற்று பார்த்து வந்தவர் தான் ஞானேஸ்வர் குமார். ஜம்மு காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிரிவு அந்த போது அதற்கு தலைமையேற்று நிர்வகித்து வந்தவர் தான் ஞானேஸ்வர் குமார் என்று கூறப்படுகின்றது. அதே போல சுக்பீர் சிங் சந்துவை பொறுத்தவரை அவர் உத்தரகாண்ட் மாநில தலைமைச் செயலாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். பஞ்சாபை சேர்ந்த அதிகாரி. பிரதமருடைய ஆலோசகராகவும் பணியாற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று மாலை இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வந்த பிறகே முழுமையான தகவல்கள் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.